أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المجرمين في عذاب جهنم خالدون لا يفتر عنهم وهم فيه مبلسون وما ظلمناهم ولكن كانوا هم الظالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 73 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். கடைசியாக நாம் பார்த்த 8 வசனத்தில் அல்லாஹு தஆலா குறைஷி மக்கள், இந்த கெட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தையும் மறுக்கக்கூடியவர்கள், திடீரென்று அவர்களின் மீது மறுமை நாள் வந்துவிடுவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அவர்கள் உணராத நிலையிலேயே. அதே போன்று அப்படி ஒரு வேளை இந்த மறுமை நாள் வந்துவிட்டால், இந்த உலகத்தில் உலக ஆதாயத்திற்காக யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ, ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு உயிர் நண்பராக உலக ஆதாயத்திற்காக இருந்திருந்தாலும், மறுமை நாளையில் அவர்களில் சிலருக்கு விரோதிகளாக பகைவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதையும் சொல்லிவிட்டு, பின்பு முத்தகீன்களுக்கான சிறப்பம்சத்தை சொர்க்கத்தில் கிடைப்பதை அல்லாஹு தாலா கூறி முடித்தான். இப்போது அல்லாஹு தாலா இதற்கு நேர்பதமான, அப்படியே முஜ்ரிமீன்கள், தீயவர்கள், பாவிகள், இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக நடந்தவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அதாபி ஜஹன்னம ஹாலிதூன். நிச்சயமாக முஜ்ரிமீன்கள், குற்றவாளிகள் அல்லாஹ்வினுடைய அதாபிலே அவர்கள் இருப்பார்கள், நரக வேதனையில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். யார் வரம்பு மீறி எல்லை மீறி பிடிவாதமாக உண்மையை மறுத்தவர்களாக சென்றார்களோ, இந்த குற்றவாளிகள் நாளை மறுமை நாளையில் நிரந்தரமாக நரக வேதனையை சுவைத்து கொண்டிருப்பார்கள். லா யுஃபத்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிசூன். இவர்களுடைய தண்டனையிலிருந்து எந்த ஒன்றும் குறைக்கப்படாது. லா யுஃபத்தரு அன்ஹும், அதாவது அவர்களுடைய தண்டனையை தளர்த்தவும் படாது. தளர்த்தப்படுமா குறைக்கப்படுமா என்று கேட்டு எதிர்பார்த்து வஹும் ஃபீஹி முப்லிசூன், அவர்கள் அந்த விஷயத்தில் நிராசையும் அடைந்து விடுவார்கள். ஏதாவது தண்டனை கொடுக்கப்படும் போது இந்த தண்டனை குறைக்கப்படும் என்று நரகவாதிகள் எண்ணி அதற்காக ஏங்கி இருந்து, ஆனால் நரக வேதனை குறைக்கப்படவே மாட்டாது என்று தெரிந்து வஹும் ஃபீஹி முப்லிசூன், அவர்கள் நிராசையடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறக்கூடிய இந்த 2 வசனங்கள் சூரா ஃபாத்திரிலும் இதே விஷயத்தை அல்லாஹு தாலா பேசுகின்றான். வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம். எவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவனுடைய வேதத்தையும் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, லஹும் நாரு ஜஹன்னம், நாளை அவர்களுக்கு நரக வேதனை இருக்கின்றது. லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது, அவர்கள் தங்களை தாங்களே நினைத்து கொள்வார்கள், மரணம் வந்து விடாதா என்று நினைப்பார்கள். லா யுக்தா அலைஹிம், ஆனால் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான், அவர்களுக்கு மரணம் வராது. மரணம் அவர்களுக்கு வரவே வராது. வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா. சரி, மரணம் வராது, வேதனையாவது குறைக்கப்படுமா என்றால் மரணமும் அவர்களுக்கு வராது. அவர்களுடைய வேதனை அவர்களுக்கு குறைக்கப்படாது. எவ்வளவு கடுமையாக வேதனை கொடுக்கப்படுமோ அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்திரில் பேசுகின்றான். இதே போன்று சூரத்துல் அஅலா ஒவ்வொரு வாரமும் நாம் செவிமடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதிலும் அல்லாஹு தாலா மறுமை நாளை பற்றி பேசும்போது சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, மறுமை நாளில் ஒருவர் மரணிக்கவும் மாட்டார், நிம்மதியாக வாழவும் மாட்டார். அதாவது நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நரகத்திற்கு போனதுக்கு பின்னாடி ஏதோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, 5 நிமிஷம் வேதனையிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடையாது. நிம்மதியாக வாழவும் மாட்டார், வேதனையால் மரணித்து போகவும் மாட்டார், வேதனையை சுவைத்து கொண்டே இருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை அல்லாஹ் இங்கு அடுத்தடுத்த வசனங்களில் எப்படி பேசுகிறான் பாருங்க. வமா வலம்னாஹும் வலாக்கின் கானூ ஹுமுல் ஸாலிமீன். நாம் அவர்களுக்கு அநீதம் இழைக்கவில்லை, மாற்றமாக அவர்களே அநீதம் செய்பவர்களாக மாறி இருந்தார்கள் உலகத்தில்.
வலாக்கின் கானூஹுமுல் ஸாலிமீன், ஒவ்வொரு விஷயத்திலும் அநீதம் செய்பவர்களாக இருந்தார்கள். பின்பு மறுமை நாளையில் நடக்கக்கூடிய நரக செய்தியை பற்றி அல்லாஹ் ஒன்றை பேசுகின்றான். வனாதௌ யா மாலிக், அவர்கள் அழைப்பார்கள். யாரை? மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நரகத்தின் காவலாளின் தலைவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள். வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், உங்களுடைய ரப் எங்களுடைய கதையை முடித்து விடட்டும், இதை பற்றி நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே கூறுங்கள். அதாவது வேதனை தாங்க முடியல, பயங்கர கஷ்டமா இருக்கு. லியக்தி அலைனா ரப்புக், எங்களுக்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்து விடட்டும், இதை பத்தி நீங்க அல்லாஹ் கிட்ட பேசுங்க என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசுவார்கள். ஆனால் கால இன்னக்கும் மாகிசூன், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள், நிச்சயமாக நீங்கள் இங்குதான் தங்கி இருப்பீர்கள், மௌத்தெல்லாம் ஆக மாட்டீங்க, மௌத் உங்களுக்கு வராது. மௌத் ஆயிட்டீங்கன்னா வேதனை எப்படி சுவைப்பது? உங்களுக்கு மௌத் வராது, வேதனையை சுவைத்து கொண்டே இருப்பதற்காக நீங்கள் தங்கி வைக்கப்படுவீர்கள் நரகத்தில் தான் என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்றார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நரகவாதிகள் பேசும்போது மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பதிலை கூட, இன்னக்கும் மாகிசூன் என்று சொல்லக்கூடிய இந்த பதிலை கூட உடனே கொடுத்து விட மாட்டார்கள். நரகவாதிகள் கேட்டதற்கு பின்னால் 1000 வருடங்கள் மௌனமாக இருப்பார்கள். அதுவும் வேதனை. நரகவாதிகளுடைய வேதனை என்பது உடனுக்குடன் அது எப்படியெல்லாம் வேதனை கொடுக்கப்படுமோ அப்படியெல்லாம் கொடுக்கப்படும். ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னா எதிர்பார்த்து கேள்வி கேட்பவருக்கு எவ்வளவு மனம் வலிக்கும் அப்படின்றது யதார்த்தத்தில் தெரியும். இப்போ நரகத்தில் வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கான ஏதேனும் ஒரு நல்ல முடிவு கிட்டிவிடாதா என்ற அடிப்படையில் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசுவார்கள். ஆனால் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால இன்னக்கும் மாகிசூன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை 1000 வருடம் கழித்து தான் பதிலே சொல்லுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். பின்பு அல்லாஹு தஆலா பேசுவான், லக்கத் ஜிஅனாகும் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு நாம் உங்களிடத்தில் வந்தோம். அதாவது நம்முடைய வேதம் வந்தது, நம்முடைய தூதர்கள் வந்தார்கள், நல்லவர்கள் உங்களிடத்தில் வந்தார்கள். லக்கத் ஜிஅனாகும் பில் ஹக் வலாக்கின்ன அக்ஸரகும் லில் ஹக் காரிஹூன், என்றாலும் உங்களில் பெரும்பாலோனோர் உண்மையை வெறுப்பவர்களாக இருந்தீர்கள். உண்மை காதில் விழுந்தாலே அவ்வளோ கசப்பா, அவ்வளோ கடுப்பா உங்களுக்கு இருந்தது. அல்லது அபுரமு அம்ரா, நீங்களாக திட்டம் தீட்டி வைத்து கொண்டீர்கள், இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம் என்று மார்க்கத்திற்கு முரணாக சதி திட்டம் திட்டுபவர்களாகவே இருந்தீர்கள். அப்படி என்றால் ஃபஇன்னா முபுரிமுன், நிச்சயமாக நாமும் உங்களுக்கு எதிராக சதி திட்டம் திட்டுவோம். அல்லாஹு தஆலா பதில் சொல்லுவான் இதெல்லாம் நாளை மறுமையில். அம் யஹ்ஸபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அல்லது அவர்களுடைய கலந்துரையாடலை அல்லது அவர்களுடைய ரகசியங்களை நாம் செவிமடுக்க மாட்டோம், நமக்கு கேட்காது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? பலா, நிச்சயமாக இல்லை. வருசுலுனா, நம்முடைய தூதர்கள், அதாவது வானவர்கள், கிராமன் காத்திபீன் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் இன்ஃபிதாரில் பேசுகின்றான். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களைத்தான் அல்லாஹ் இங்கு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் வானவர்கள், லதைஹிம் யக்துபூன், அவர்களுக்கு அருகாமையில் இருந்து அவர்கள் செய்யக்கூடியதை சொல்லக்கூடியதை அவர்களுடைய அந்த செய்கைகளை எழுதி கொண்டே இருக்கிறார்கள், எழுதி கொண்டே இருந்தார்கள். உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய கலந்துரையாடல்கள், உங்களுடைய மனதில் எதை நீங்கள் எண்ணிக்கொண்டு வெளியே எதை பேசினீர்கள், ஒட்டுமொத்தமும் நாம் செவிமடுக்க மாட்டோம், நமக்கு தெரியாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களா என்று அல்லாஹு தஆலா நரகவாதிகளை பற்றியும் பேசி முடிக்கின்றான். பின்பு 81வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா சில உபதேசங்களை இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் வழங்குகின்றான். இன்ஷா அல்லாஹ் அந்த உபதேசத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.